போலீஸ் விசாரணையில் அடித்துக் கொல்லப்பட்ட திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்த மடப்புரம் காளியம்மன் கோவில் தற்காலிக பணியாளராக இருந்த அஜித்குமார் சில தினங்களுக்கு முன் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு போலீஸ் தாக்குதலில் உயிரிழந்தார். விசாரணையின் போது தம்மையும் போலீஸ் தாக்கியதாக உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் பேட்டியில் கூறியிருந்தார். இதனிடையே உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வின் உத்தரவின்படி அஜித்குமார் கொலை வழக்கு குறித்து மதுரை மாவட்ட நீதிபதி திருப்புவனத்தில் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அஜித்குமாரின் சகோதரர் நவீன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு காலில் ஏற்பட்ட வீக்கம், இரத்தக்கட்டு மற்றும் விரல் வலிக்கு சிகிச்சை மற்றும் ஸ்கேன், இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. விசாரணையின் போது போலீஸ் தம்மை லத்தியால் தாக்கியதில் பாதங்களில் காயம் ஏற்பட்டதாக திருப்புவனம் போலீசாரிடம் நவீன் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். ரெண்டு நாளாக இந்த போலீஸ்காரங்க அடித்தது கால் பாதம் ரெண்டுமே ரொம்ப வலிக்குது அப்படின்னு கெஞ்சி நடந்தான். அதனால இன்னைக்கு காலையில் ஒரு சென்ட்ரல் செக்கப் பண்ணிக்கிடுவோம், ஏன்னா அது பின்னால் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துடக்கூடாதுன்ட்டு சென்ட்ரல் செக்கப்புக்காக கூப்பிட்டு வந்தோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. காலில் மட்டும்தானா, வேற முதுகில் இல்லை அதெல்லாம் இல்லை, அந்த காலில் மட்டும்தான் அவனுக்கு அந்த என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த பாதங்கள் ரெண்டு பாதம் மட்டும்தான் வலிக்குதுன்னு சொன்னான். அப்படி அதுக்காக தான் சென்ட்ரல் செக்கப் கூப்பிட்டு வந்தோம். நவீனுக்கு ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தாக்குதலில் அஜித்குமார் உயிரிழந்த ஒரு வாரத்தில் அவரது சகோதரரும் போலீஸ் தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.